தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரியும் வணக்கம். அதாவது விரட்டி அடிக்கப்பட்ட சாட்டை அப்படின்னு சொல்கிறத தாண்டி விரட்டி அடிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். யாருக்குமான சண்டை? திராவிட கட்சியான திமுகவுக்கும் நாம் தமிழருக்குமான சண்டையா, இல்லை நாம் தமிழருக்கும் டிவிகேக்குமான சண்டையா? இந்த சண்டையினால குளிர்காயறது யாருன்னா திமுக. அவன் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த கீழே இருக்கிற தொண்டர்கள் தான் பேசிக்கிறாங்களே தவிர மேலே இருக்கிற ஒரு தலைவர் கூட சத்தியமாக சொல்கிறேன், அந்த மேனரிசம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஜய் அவர்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இவங்களெல்லாம் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. யாரை? நாம் தமிழர் கட்சியை பார்க்குறதே கிடையாது, கண்டுக்கிறதே கிடையாது. கீழே இருக்கிற கட்சி தொண்டர்கள் பார்க்குறாங்க, என்னடா என் தலைவனை பற்றி இவன் தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களே தவிர மேலே இருக்கிற ஒருத்தவங்களும் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா இது ஒரு பொருட்டே கிடையாது. நாம் தமிழருக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க டிவிக்கே அடிக்கிறதுக்கு. ஸோ நாம் தமிழர் இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. இது மூலமாக நாம் தமிழருக்கு ஏதாவது பிரோஜனம், நயா பைசா பிரோஜனமானு கேட்டால் பல கோடி ரூபாய் பிரோஜனம் அவங்களுக்கு. ஆனால் அந்த தமிழ் தேசியம் என்ற அந்த கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் பிரோஜனமானு கேட்டால், பிரபாகரன் என்ற ஒரு மிகப்பெரிய தலைவரோட வளர்ப்புக்கு தம்பிகளுக்கு பிரோஜனமானு கேட்டால் ஒரு நயா பைசா கூட பிரோஜனம் கிடையாது. சரி, தேனி வந்து நாம் தமிழரோட கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு கதை போயிட்டு இருக்கு. உண்மையிலே சரி, நாம் தமிழரோட கோட்டையாக இருக்கட்டும். எவ்வளோடா ஓட்டு வாங்குறேன் எலெக்ஷனில்? எத்தனை வாட்டி நீ தேனியில் ஜெயித்திருக்க? ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரா, மாவட்ட செயலாளர் ஜெயித்தவங்க வந்து கவுன்சிலராக இருக்காரா, இல்லை எத்தனை பயலுங்க இருக்காங்க? ஒரு பய கிடையாது.